வெல்கம் யூ ஆல். ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதும் வேக்கண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு 3445 காலி பணியிடங்கள். இது ஒரு 12th லெவல் போஸ்டிங்ஸில் உள்ள அனைவருமே அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 194 காலி பணியிடங்கள் இது இருக்குது. என்னென்ன போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு அண்ட் ட்ரெயின் கிளர்க்கு அண்ட் டைப்பிஸ்ட்னு சொல்லி இன்னும் ஒரு 4 பதவிகளை டோட்டலாக கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் நாளைக்கு தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்டு 1 மந்த் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. 20/10 வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து இருக்குது. இதுதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தற்போது தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான டேட் படி பார்த்திங்க அப்படின்னா 1 மந்த் வந்து அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. 20ஆம் தேதி அக்டோபரில் வந்து லாஸ்ட் டேட் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் வந்து கரெக்ஷன் விண்டோன்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. 23ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும். இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணுற டேட்டில் ஏதாவது தவறுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுக்காக கரெக்ஷன் ஃபீஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 இல்லை 250 ரூபா வந்து ஃபீஸஸ் வந்து அவங்க சார்ஜஸ் பண்ணுவாங்க. அதுமாதிரி அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்டோட ஃபீஸ் டேட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 20ஆம் தேதி அப்ளிகேஷன் முடியுது அப்படின்னா 24ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபீஸை வந்து ஆன்லைன் மூலியமாக கட்டிக்கலாம். இதில் கொடுத்துருக்க போஸ்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிக்கெட் வந்து ரிசீவ் பண்ணுறவங்க தான் இவங்க, அதுக்கான போஸ்டிங்ஸ் தான். அடுத்து வந்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து அதில் செக் பண்ணி ப்ளஸ் டைப்பிங் ஒர்க்கும் வந்து பார்க்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அண்டு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அண்டு ட்ரெயின்ஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஒர்க்ஸ் வந்து அவங்க பார்க்கணும். இதில் கொடுத்துருக்க மற்ற 3 விதமான போஸ்டிங்ஸுக்கும் என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்குற மாதிரி தான் இந்த ட்ரெயின் கிளர்க்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4 விதமான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 20,000 ஸ்டார்ட் ஆகுது. ஏஜ் லிமிட்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் 18, அதிகபட்சமாக 30 வயசு வரைக்கும் தான் எப்போயுமே வந்து கொடுப்பாங்க. பட் இந்த வட்டம் வந்து கொரோனா பீரியடுக்கு அப்புறம் வந்து இருந்ததுனால 33 வயசு வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 3445 வேகன்சியில் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்குக்கு ஒரு 2022 வேக்கண்டு. அண்டு பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 361, ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 990, ட்ரெயின் கிளர்க்குக்கு 72 சொல்லி டோட்டலாக வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் படி பார்த்திங்கன்னா 18லேருந்து 33 வந்து ஜென்ரல் கேட்டகரி தான். இதுவே வந்து ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 38 வயசு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க அந்த 4 போஸ்டிங்குமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 12th லெவல் கொடுத்துருக்காங்க. பட் பார்த்திங்க அப்படின்னா 50% மார்க் வந்து ஒவ்வொரு இதையும் எடுத்துகிட்டு வலிமையாக கொடுத்துருக்காங்க. இந்த 50% மார்க் ஒரு சிலது கிடையாது. அதாவது எஸ்சி எஸ்டி கேட்டகரியை சேர்ந்தவங்க அண்டு மாற்றுத்திறனாளி, எக்ஸர்வீஸ்மேன் இவங்க அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருந்தாலே பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள் தான். மற்ற அனைவரும் பார்த்திங்க அப்படின்னா 50% மார்க்கோட, அதாவது 1200க்கு 600 மார்க் எடுத்துக்கணும். 600 மார்க் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 300 மார்க்குக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி 50% மார்க் பாஸ் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 4 போஸ்டிங்குமே ஒரே குவாலிஃபிகேஷன் தான் 12th தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்டு 7th சிபிசிக்கான சேலரி லெவலில் தான் கொடுக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா அது போக அடிஷ்னல்ஸ்னு சொல்லி நிறையா வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது 30,000 வரைக்கும் இனிஷியல் பே வந்து உங்களுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா முழுவதும் ஜோன் வைஸ் வந்து அவங்க வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை ஜோன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த சென்னை ஜோனில் வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து வேகன்சி லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு வந்து 39 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து ஒரு 28 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னு சொல்லி ஒரு 110 வேக்கண்ட்டும், ட்ரெயின்ஸ் கிளர்க்கு ஒரு வேக்கண்ட்டும் சொல்லி டோட்டலாக 124 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டகரிக்கு அடியிலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேகன்சி வந்து எந்த இதுக்குன்னு சொல்லி எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கான கேட்டகரியில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்னு தெளிவாக பார்த்துட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ளை பண்ண டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஜோனை செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஜோனில் இருக்கிற போஸ்டிங்ஸ்லாம் வந்து அவங்க வியூ பண்ணி காமிப்பாங்க. அந்த வியூ பண்ணி காமிக்கும் போது எந்த போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க, 3rd 4th வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கேட்கும். அப்படிங்கும்போது நீங்கள் வேகன்சி இதில் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகண்ட் அதிகமாக உள்ளதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடத்துகிறாங்க. இதுக்கு 100 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. டோட்டலாக ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 3 கொஸ்டின் தப்பு அப்படின்னா 1 மார்க் வந்து நெகட்டிவாகவும் முடிவாக கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிபிடிங்க மாதிரி வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. இதுக்கும் ஒரு 1.5 மணி நேரம் வந்து வைக்கிறாங்க. இந்த 2 டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டைப்பிங் ஸ்கில் தான். டைப் ரைட்டிங் சம்மந்தமான போஸ்டிங்ஸ் செலக்ட் பண்ணிக்கோன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து வைப்பாங்க. உங்கள் டைப்பிங் ஸ்கில்லை பற்றி இங்கிலீஷு அல்லது ஹிந்தியில் வந்து கண்டிப்பான முறையில் அவங்க செக் பண்ணுவாங்க. ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிசர்வேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அண்ட் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து செக் பண்ணுவாங்க.
இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க, யூஆர் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து ரூ. 500 வந்து பே பண்ணணும். இந்த ரூ. 500 பே பண்ணுறதுல ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி எக்ஸாமினேஷன் நீங்கள் அதாவது நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த ரூ. 400 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது கொடுக்குற மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஒரு பேங்க் பாஸ்புக் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகரி அண்ட் ஃபீமேல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் எக்ஸரிஸ்மன் மாற்றத்தாளி இவங்க அனைவருக்கும் ரூ. 250 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 250 ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 250 அப்படியே வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது ஒரு சில சர்டிஃபிகேட் என்னென்ன அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோ ஒன்றும் அண்ட் சிக்னேச்சர் கேட்கும். அண்டு 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா 12th கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு தெரியல, பட் 10th கம்பல்சரி கேட்பாங்க. அது போக வந்து கம்யூனிட்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி கேட்பாங்க. எஸ்சிஎஸ்டி இருந்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பான முறையில் எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் புரிஞ்சுக்கோங்க. ஓபிசிங்கிறதுலாம் யார் பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்ஸ், எம்பிசி, டிஎன்சி, டிஎன்டி இவங்க அனைவருமே வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க அனைவரும் ஓபிசி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்கள் ஓபிசிங்கிற சர்டிஃபிகேட்டாக எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இதுக்கு.